நாட்டை விட்டு தப்பிச் சென்ற முக்கிய புள்ளி இன்டர்போலின் அதிரடி பிடியாணை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பில் அனுரவின் அதிரடி அறிவிப்பு. வடக்கில் தமிழரின் காணிகள் சுவீகரிப்பு அமைச்சர் பிமல் வெளியிட்ட தகவல். நீங்க போகும் தட்டுப்பாடு மகிழ்ச்சியில் மக்கள். இன ரீதியாக மக்களை பிளவுபடுத்தாதீர் கனேடிய தூதுவரிடம் அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்து. வவுனியாவில் லஞ்சம் கோரிய அரசு அதிகாரி அதிரடி கைது. 1000 அடி உயரம் மெகா சுனாமி அமெரிக்காவிற்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ஸ்பெயின் தலைநகரில் உக்ரைன் முன்னாள் அதிகாரி பட்டப்பகலில் சுட்டுப்படுகொலை. வடக்கில் உள்ள காணிகளை சுவீகரிக்கும் எண்ணம் அரசாங்கத்திற்கு கிடையாது என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் காணிகளை சுவீகரித்து அவற்றை வேறு நபர்களுக்கு வழங்க வேண்டிய தேவைப்பாடும் அரசாங்கத்திற்கு கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கரையோர பகுதிகளில் உள்ள காணிகளை சுவீகரிப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கமுடன் மீளப்பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை முன்வைத்தார். மேற்படி வர்த்தமானி அறிவித்தல் மீளப்பெற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். இந்த விவாதத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக மக்களுக்குரிய காணிகளை சுவீகரிப்பதற்குரிய எந்த ஒரு தேவைப்பாடும் அரசாங்கத்திற்கு கிடையாது. வடகிழமுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். வடக்கு மக்களும் எமது பக்கம் உள்ளனர். எனவே அங்குள்ள மக்களின் காணியை பறித்து வேறு நபர்களுக்கு வழங்க வேண்டிய தேவைப்பாடு எமக்கு கிடையாது. வேறு நபர்களை குடியேற்ற வேண்டிய தேவைப்பாடும் எமக்கு கிடையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதுடன் ராஜபக்ஷகள் ரணில்களை பார்த்தது போல எம்மையும் சந்தேக பார்வையுடன் பார்க்க வேண்டாம். தேர்தல் காலங்களில் வேண்டுமானால் அரசியல் நடத்துங்கள் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களை மீண்டும் இன ரீதியாக பிளவுபடுத்துவதற்கு இடமளிக்க வேண்டாம் என கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் அமைச்சர் சந்திரசேகர் விசேட வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளார். கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் ஆகியோருக்கு இடையில் நேற்று கொழும்பில் உள்ள அமைச்சில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போதே அமைச்சர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். உயர்ஸ்தானிகரை வரவேற்ற அமைச்சர் சந்திரசேகர் இலங்கையின் மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் முக்கியமாக வடக்கு மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடினர். அபிவிருத்தியில் பின்தங்கிய சமூகமாக வாழும் வடக்கு மக்களின் நிலை குறித்து இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் 30 வருட கால யுத்தத்திற்கு பின்னரும் வடக்கு மக்கள் இன்னும் முறையான கவனம் செலுத்தப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதாக வலியுறுத்தியுள்ளார். கடந்த கால அரசுகள் தமிழ் மக்களை பெரும்பாலும் புறக்கணித்ததாகவும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த பாகுபாடுமின்றி அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடி மற்றும் இனவாதமற்ற ஒரு நாட்டை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் எனவும் அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தொடர்புடைய தரப்பினரை அறிவுறுத்தியுள்ளார். விமான சேவை நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் குழு மற்றும் அதன் தொடர்புடைய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி கூட்டு பங்களிப்பு இல்லாமல் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை கட்டியெழுப்ப முடியாது. விமான சேவை நிறுவனத்தின் செயற்பாட்டு செலவுகளுக்காக தொடர்ந்தும் திரைசேரியிடமிருந்து நிதியை பெற முடியாத சூழலில் நிறுவனத்திற்குள்ளேயே நிறுவனத்தை கட்டியெழுப்புவதற்கான திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அரசியல் அதிகார தரப்பு என்ற வகையில் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்பதற்கு தேவையான அனைத்து அர்ப்பணிப்புகளையும் செய்வதுடன் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை கட்டியெழுப்புவது அதன் அனைத்து ஊழியர்களின் பொறுப்பாகும். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 20 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது இலங்கை மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரி பணம் என்பதால் அந்த பணத்தை செயல்திறன் மிக்க வகையில் பயன்படுத்துவது அனைத்து ஊழியர்களின் பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
தற்போதைய உப்பு பற்றாக்குறைக்கு தேர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நேற்றிரவு இலங்கைக்கு வர உள்ளது என்று வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். 3050 மெட்ரிக் டன் உப்பு நேற்றிரவு நாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த இருப்பில் தனியார் துறையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 250 மெட்ரிக் டன் உப்பும் தேசிய உப்பு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட 2800 மெட்ரிக் டன் உப்பும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மாதாந்த உப்பு தேவை 15,000 மெட்ரிக் டன் ஆகும். மேலும் ஆண்டு தேவை 1,80,000 மெட்ரிக் டன் ஆகும். இலங்கை தனது உப்பு அறுவடையை யாழ மற்றும் மகா என 2 பருவங்களில் மேற்கொள்கின்றது. யாழ பருவ அறுவடை பிப்ரவரி நடுப்பகுதியிலிருந்து ஏப்ரல் நடுப்பகுதி வரையிலும், மகா பருவ அறுவடை ஜூன் நடுப்பகுதியிலிருந்து அக்டோபர் நடுப்பகுதி வரையிலும் இருக்கும். இருப்பினும் கடந்த ஆண்டு மகா பருவத்தில் பெய்த கனமழை காரணமாக எதிர்பார்த்த அளவு உப்பு அறுவடை செய்யப்படவில்லை. இதனால் நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய உப்பு இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் லஞ்சம் பெற்ற காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் பூவரசங்குளம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பூவரசங்குளம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்சம் கோருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நேற்று பூவரசங்குளம் காவல் நிலையத்திற்கு வருகை தந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குறித்த காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முற்பட்ட போது கைது செய்துள்ளனர். காணி விடயம் ஒன்று தொடர்பாக குறித்த லஞ்சம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட பொறுப்பதிகாரி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வவுனியா தலைமை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரை இன்று வவுனியா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டை விட்டு தப்பிச் சென்ற போதைப்பொருள் கடத்தல்காரரான குடு செலிந்து என்று அழைக்கப்படும் செலிந்து மல்ஷித இன்டர்போல் மூலம் தனக்கு எதிராக சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரி தனது மனு தாக்கல் செய்துள்ளார். தனது சட்டத்தரணிகள் ஊடாக அவர் இந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை ஜூலை 3ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் நீதியரசர் முகமது லாபர் தாகூர் மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட்டில் உள்ள ஒரு அமெரிக்க பாடசாலைக்கு வெளியே முன்னாள் உக்ரைன் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆண்ட்ரி ஃபெர்னோவ் தனது பிள்ளைகளை நகரத்தின் பேசுவேலா டி அலார்கன் பகுதியில் உள்ள பாடசாலையில் விட்டு சென்ற வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அடையாளம் தெரியாத ஒரு தாக்குதல்தாரி அவர் மீது பலமுறை துப்பாக்கி சூடு நடாத்திவிட்டு அருகில் உள்ள பொது பூங்காவில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் தப்பி சென்றதாக சாட்சிகள் தெரிவித்தன. பல மாத போராட்டங்களுக்கு பிறகு உக்ரைனில் 2014 பதவி நீக்கம் செய்யப்பட்ட ரஷ்ய ஆதரவு ஜனாதிபதி விக்டர் யானுகோவிச்சின் நிர்வாகத்தில் போர்ட்னோவ் ஒரு எம்பியாகவும் துணைத் தலைவராகவும் இருந்தார். அமெரிக்காவை மெகா சுனாமி தாக்க வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி காஸ்கோடியா துணைப்பிரிவு மண்டலத்தில் ஏற்பட உள்ள பெரிய நிலநடுக்கம் அமெரிக்காவில் மெகா சுனாமியை தூண்டக்கூடும் என தேசிய அறிவியல் அகாடமியில் வெளியிடப்பட்ட வர்ஜீனியா டெக் புவியியலாளர்களின் சமீபத்திய ஆய்வு எச்சரித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் சில அடிகளில் தோன்றும் வழக்கமான சுனாமியாக இல்லாமல் அடுத்த 15 நிமிடங்களில் 1000 அடி உயரத்திற்கு மெகா சுனாமி ஏற்படும் என எச்சரிக்கின்றனர். இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயரக்கூட 15 நிமிட கால அவகாசமே இருக்கும் எனவும் கூறப்படுகின்றது.